மக்கா வணக்கம். நாங்களும் குத்தாலத்துல ஆரம்பிச்சு குழுமணாலி வரைக்கும் எத்தனையோ டூர் போயிருக்கோம். இம்புட்டு அலப்பறை பண்ணதில்ல. அமெரிக்கா போற ஐயா ஸ்டாலின் நான் எங்க இருந்தாலும் என் மனசு இங்க இருக்குன்னு சொல்றாரு. லண்டனுக்கு போற அரகுர அரசியல்வாதி என் இதயம் இங்க இருக்குங்கிறாரு. அதை வச்சுக்கிட்டு நாங்க என்னபா செய்ய போறோம்? கூடவே பத்திரமா கொண்டு போங்க. சுத்தி பார்க்க போறவங்க பேசாம போனமா வந்தமான்னு இல்லாம ஒருத்தர் என்னடான்னா முதலீட ஈர்க்க போறேன்னு சொல்றாரு. இது வரைக்கும் போன ஊர்கள்ல இருந்து என்ன முதலீடுகளை ஈர்த்திருக்காருன்னு தெரியல. இன்னொருத்தர் உலக அரசியலை படிக்க போறேங்கிறாரு. கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்க முடியல, நமக்கு எதுக்கு உலக அரசியல்? என்னமோ போறவங்க சும்மா போகாம டைலாக் பேசி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அலப்பறையை பார்த்தா சிரிப்பு தாமலே வருது. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்திகளை பார்ப்போம். நான் வெளிநாட்டுல இருந்தாலும் என் கவனம் எல்லாம் இங்கதான் இருக்கும்னு ஐயா ஸ்டாலின் பயண மடல் ஒண்ணு எழுதியிருக்கார். அமைச்சரவையில மாற்றம் வரும், இந்த தேதிக்கு பிறகு அண்ணன் உதயநிதியை துணை முதல்வர்னு கூப்பிடலாம்னு சொன்னாங்க. நினைச்சது நடக்கல. ராமநாதபுரத்தை சேர்ந்த 8 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது பண்ணிருக்கு. நாகப்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் மேல இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது எதையுமே கண்டுக்காம உக்ரைன் ரஷ்யா பஞ்சாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு குஜராத் மாடல். தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்க வேண்டிய 573 கோடி ரூபாய் நிதியை கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கு குஜராத் மாடல். உறவுக்கு கை கொடுப்போம்னு உறவாடுற திராவிட மாடல் காசை கராரா கேட்டு வாங்குமா? வாங்கலன்னா வாத்தியார்களுக்கு சம்பளம் போடுறதே சிக்கலாயிடும்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. குறுஞ்செய்திகளை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகளை பார்த்துருவோம். குஜராத் மாடல் கும்பல் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நாங்க தான் பஞ்சாயத்து பேசி வச்சோம்னு சொல்லி பெருமை பேசிட்டு இருக்காங்க. அந்த 2 நாட்டில் நடக்கிற சண்டையை பத்தி பஞ்சாயத்து பேசுறவங்க பக்கத்திலேயே இருக்கிற இலங்கை நம்மளை மதிக்கவே மாட்டிக்க. அதை பத்தி கொஞ்சமாச்சு யோசிக்காங்களா? நம்ம வீட்டு கதையே நாரிக்கிட்டு கிடக்கையில நமக்கு எதுக்கு அடுத்த வீட்டு கதை? நான் கேட்கல, தமிழக மீனவர்கள் கேட்கிறாங்க. இது புது இந்தியா, வலிமையான இந்தியா, அடிச்சா திருப்பி அடிப்போம்னு மிஸ்டர் 56 இன்ச்சு பயங்கரமா டைலாக் எல்லாம் பேசினாரு. ஆனா இந்தியா உள்ளபடியே வலுவாத்தான் இருக்கான்னு கேட்டா சந்தேகம்தான். ஏன் சொல்றேன்னா, பக்கத்துல இலங்கைன்னு ஒரு நாடு இருக்கே, அவங்க ஆனா ஊனான்னா நம்ம தமிழக மீனவர்களை கைது பண்ணுதாங்க. கொஞ்சம் கூட இந்தியாவை மதிக்கிறதே இல்லை. இப்ப கூட பாருங்க, ராமநாதபுரத்திலிருந்து மீன் பிடிக்க போன 8 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது பண்ணிருக்கு. தமிழக மீனவர்கள் இதனால ரொம்ப நொந்து போய் கிடக்காங்க. தடைகாலம் முடிஞ்சே 15க்கும் மேற்பட்ட தமிழகத்தை சேர்ந்த படகுகளை இலங்கை கடற்படை சிறைபிடித்து மீனவர்கள் இன்னையும் சிறையில் இருந்துகிட்டு இருக்காங்க. 6 மாதம், ஓராண்டு காலம், 2 ஆண்டு காலம் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிறையில் வச்சு பல்வேறு கட்ட சட்டங்களை போட்டுக்கிட்டு இலங்கை அரசாங்கம் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2014 இருந்து இந்த மத்திய அரசாங்கத்தினால கடுமையான பாதிப்புகளை நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். மீனவர்கள் போராட தூண்டாதிய, போராடி போராடி ஓய்ந்து போயிருக்கோம். இல்ல எங்க படகுகளை பூரா மொத்தமா எடுத்துட்டு எங்களுக்கு உண்டான இழப்பீட கொடுங்க, மாற்று தொழிலுக்கு போயிடும். பல ஆயிரம் கோடி அந்நிய செலவனை ஈட்டி கொடுக்கிற தொழில் நாளுக்கு நாள் அழிஞ்சுகிட்டு இருக்கு. கேட்டீங்களா? இப்ப இத பார்த்த உடனே எல்லை தாண்டி போயிருப்பாங்க. 2 நாட்டு விவகாரம், இத பேசித்தான் முடிவு பண்ணணும்னு குஜராத் மாடல் கும்பல் உருட்டும். ஏன் நம்ம அக்கா கனிமொழி சமீபத்துல மீனவர்கள் முற்றுகையிட்டு கேள்வி கேட்டப்ப 2 நாட்டு பிரச்சனை அப்படின்னு தான் உருட்டுனாங்க. இப்படி விதவிதமா உருட்டி குஜராத் மாடலை காப்பாத்து நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். நாகப்பட்டினத்திலிருந்து இந்திய எல்லைக்குள்ள, எப்படி இந்திய எல்லைக்குள்ள நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் பட்டாக்கத்தியை காமிச்சு மிரட்டி GPS வலைன்னு மீன்பிடி சாதனங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. தமிழக மீனவர்களுக்கு நம்ம எல்லைக்குள்ளேயே பாதுகாப்பில்லாத சூழல் தான் இருக்கு. புது இந்தியான்னு புருடாவிட்ட கும்பல் எல்லைக்குள்ள நுழைஞ்சு கொள்ளையடிக்கிற கும்பலை ஏன் கட்டுப்படுத்தல? தமிழக மீனவர்கள் மேல இவங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா? பக்கத்து நாட்டிலிருந்து எல்லை தாண்டி நம்மகிட்ட வழிப்பறி பண்றவங்களையே கட்டுப்படுத்த முடியல. நாம உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பஞ்சாயத்து பேச போயிட்டோம். கடவுளே கடவுளே, தமிழக மீனவர்களோட பாதுகாப்பு உறுதிப்படுத்துற வழிய பாருங்க பாஸ். அப்புறமா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பஞ்சாயத்து பேசலாம். அட நான் சொல்லலப்பா, மீனவர்கள் சொல்றாங்க. கடல் கடந்து போனாலும் என் கவனமெல்லாம் இங்கதான் இருக்கும். ஜனங்கட்ட நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு ஐயா ஸ்டாலின் உடன்பிறப்புகளுக்கு பயண மடல் எழுதியிருக்காரு. நல்ல பேரு தானே, வாங்கி கொடுத்துட்டா போச்சுன்னு
உடன் பிறப்புகள் பல சம்பவங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு சம்பவத்தை இந்த செய்தியில பாருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பக்கம் ராமன் தொட்டி பெரிய குத்தின்னு சில கிராமங்களுக்கு பஸ் வசதி இல்ல. இந்த ஊர்ல இருந்து பள்ளிக்கூடம் போற பிள்ளைக ரொம்ப கஷ்டப்படுதாங்கன்னு சொல்லி கலெக்டர் கிட்ட ஊர்க்காரங்க மனு கொடுத்திருக்காங்க. 2.5 வருஷமா போராடி கடைசியா அந்த ஊருக்கு ஒரு புது பஸ் விட்டுருக்காங்க. என்னையா புது பஸ்ன்னு பழைய பஸ்ஸா இருக்கேன்னு நீங்க கேட்கலாம். கவர்மெண்ட்டுக்கு இது பழைய பஸ் தான், ஆனா அந்த கிராமங்களுக்கு அது புது பஸ். புது பஸ் வரப்போகுதுன்னு ஸ்கூல் பிள்ளைங்க மாலை சூடெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பஸ்ஸை வரவேற்கிறதுக்காக காத்திருந்திருக்காங்க. பஸ்ஸும் வந்திருக்கு. ஆனா திடீர்னு அங்க வந்த உடன் பிறப்புகள் எம்எல்ஏ இல்லாம எப்படி புது பஸ்ஸை விட முடியும்? திமுக எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் சென்னையில இருக்காரு. அவரு வந்த பிறகு பஸ்ஸை விட்டுக்கலான்னு சொல்லி ஊருக்குள்ள வந்த பஸ் திருப்பி அனுப்பியிருக்காங்க. எல்லாம் ப்ரூஃப் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப எல்லாம் வாங்கி வந்துக்கிறது என்ன பண்றது? எல்லாம் வாங்கி வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டா திருப்பி பஸ் எடுத்துனா எப்படி கொண்டு போற பசங்க எல்லாம் பூ மலை எடுத்துட்டு அப்படியே ஒரு கொண்டு சரியா போச்சா? ஒரு வார்டு மெம்பர் கூட இல்ல. அவன் பேசி கேட்டு வண்டி பிஎம் பேர் கைக்கு நம்ம இருக்கு. பாத்தீங்களா, உடன் பிறப்புன்னு சொன்னதும் சும்மா 200 ரூபாய்க்கு கோஷம் போடுறவங்கன்னு நினைச்சிடாதீங்கப்பா. ஊர் பிரசிடண்ட், திமுக கவுன்சிலரு எல்லாருமா சேர்ந்துதான் பஸ்ஸை விரட்டி அடிச்சிருக்காங்க. இந்த விவகாரம் தெரிஞ்சு மனசு உடைஞ்சு போன ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாம நேரா நடந்தே கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும்போது ரிட்டர்ன் திருப்பி விடுறேன் சார், தலைவர் சொல்லிட்டார், திமுக தலைவர் சொன்னாருன்ட்டு ரிட்டர்ன் பிஎம் வந்து போன் போடுறாரு. ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும்போது அப்படியே அனுப்புறாரு. வண்டியை விட முடியாது, சென்னை போய்க்கிறாரு, அரசியல் வந்ததான் விட முடியும்னு. அதாவது இந்த விளம்பர கும்பலோட விளம்பர மோகம் எந்த அளவுக்கு முத்தி போய் கிடக்குன்னு இந்த சம்பவத்தை பார்க்கும் போதே தெரியும். அமெரிக்காவுக்கு கிளம்புற ஐயா ஸ்டாலின் மக்கள் பிரதிநிதிகள்லாம் நல்லா செயல்பட்டு திராவிட மாடலுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஐயா கிளம்புறதுக்கு முன்னாடியே நல்ல பேரை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க திமுக உடன் பிறப்புகள். ஸ்டாலின் ஐயா, அது எப்படி கடல் கடந்து போனாலும் கவனமெல்லாம் இங்கதான் இருக்குமா? நீங்க இங்க இருக்கும் போதே இந்த அட்டகாசம் பண்ணுதாங்க. நீங்க இல்லைன்னா இன்னும் செம்ம ஜோரா இருக்கும். 17 நாள்ல ஜனங்களை ஏண்டா ஓட்டு போட்டோன்னு கதற விடுறாங்களா இல்லையான்னு பாருங்க. விளம்பர மாடல் கவர்மெண்டோட ஆட்சியில ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை பல்லிழிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல மத்தியில இருந்து குஜராத் மாடல் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம இருக்கான். 573 கோடியை கொடுக்காம இருக்கிறதால 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுறதே சவாலா இருக்கான். அட நான் சொல்லலப்பா, விவரம் தெரிஞ்சவங்க புலம்புதாங்க. ஐயா கருணாநிதிக்கு நாணயம் வெளியிடுறதுக்காக குஜராத் மாடல் கிட்ட குழஞ்சு பேசின திராவிட மாடல் கும்பல் தமிழ்நாட்டுக்காக நிதி வாங்க மாட்டேங்குப்பா. சும்மா தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு அரசியல் பேசுறாங்களே தவிர நிதி வாங்க மாட்டேங்காங்க. அவங்களும் சும்மா தமிழ்நாட்டு மேல அக்கறை இருக்கிற மாதிரி மேடையில பேசுறாங்களே தவிர நிதி கொடுக்க மாட்டேங்காங்க. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின்படி தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களுக்கு மொத்த செலவு 3,586 கோடின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதுல மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பங்கு காசை 4 தவணையா கொடுக்கணும். அதுபடி காலாண்டுக்கு கொடுக்க வேண்டிய 573 கோடி ரூபாய இன்னும் கொடுக்காம இருக்காங்க. ஏன் பாஸ்ன்னு கேட்டா, புதிய கல்விக் கொள்கைன்னு ஒரு கொள்கையை கொண்டாந்தாங்கல்ல, அதை தமிழ்நாடு ஏத்துக்கிடலையாம். அதான் கொடுக்கலன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. அதை ஏத்துக்கிடணும்னு ஒன்னும் அவசியம் இல்லையே. அதுக்கும் நிதி கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரே நாடு ஒரே மக்கள்னு மேடையில இனிக்க பேசுறவங்க கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம இழுத்தடிக்கிறது நியாயமா? உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற நாடக கும்பல் உறவுக்கு கை கொடுத்தாங்க, சரி, உரிமைக்கு குரல் கொடுக்கலையே. நிதியை வாங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஆக மொத்தம் இந்த 2 கும்பலும் பண்ற அரசியல் மக்களுக்கானது இல்ல. சும்மா மாறி மாறி பேசிக்கலாம், பிரயோஜனம் இல்லாத அரசியலைத்தான் பண்ணுதாங்க. இந்த நாடக கும்பல்களால தமிழ்நாட்டோட எதிர்காலம் சூனியமாயிட்டு கிடக்கு. என்னமோ நிதி கொடுக்கறது கிடையாது, சரியான வாய்ப்புகளையும் கொடுக்கறது கிடையாது. சும்மா திருக்குறள் பேசிக்கிட்டு தமிழர்னு ஏமாத்த முயற்சி பண்ணுதாங்க. லண்டன்ல இல்ல, செவ்வாய் கிரகத்துக்கே போய் படிச்சாலும் மக்களுக்கான அரசியல் இந்த கும்பலுக்கு புரியாது. நலத்திட்டம் கொடுத்து வளர்ச்சியை கொடுத்து அரசியல் பண்ணாதான் அதெல்லாம் புரியும். எப்ப பாரு ஏதாவது கதை சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்குற கும்பலுக்கு நம்ம ஊர் அரசியல் கடைசி வரை பிடிபடாது. அதே மாதிரி உரிமையை மீட்பேன்னு சொல்லிட்டு
குடும்ப உறுப்பினர்களுக்காக மக்கள் விரோத சக்திகளோட ரகசியமா கூட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அந்த நாடக கும்பலோட அரசியலும் சீக்கிரம் முடிவுக்கு வரும். சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.